தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 11 மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் 18 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலதிக விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், விவரங்கள். வணக்கம். பருவமழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல இன்று 10 மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு இன்று மழை பெய்ய இருப்பதாகவும், அதேபோல் நாளைய தினம் காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, நீலகிரி, கோயம்புத்தூர் பகுதிகளில் மழை பெய்ய இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்கள்ல மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கடலோர பகுதிகளில் அதி கனமழை முதல் பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், வட தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.